இருட்டுக்குள் நடக்கும் ஒரு யுத்தம். வெளிச்சத்தின் சக்தியை உணர்த்தும் ஒரு மர்மமான கதை. ஒரு தாயின் அறியாமையால் ஏற்படும் ஆபத்து. ஒரு இருட்டு நமக்கு பயத்தை தராது. ஆனா அந்த இருட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு சொல்லும் போது உண்மையான பயம் ஆரம்பிக்குது. வணக்கம் நண்பர்களே, இன்று நான் ரிவ்யூ பண்ண போற படம் லைட் அவுட். படத்தோட இன்ட்ரோ சீன் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. படத்தோட இன்ட்ரோ சீனே ரொம்ப பயங்கரமானதாக இருக்கு. ஸ்டார்டிங்கில் அவங்க அப்பாவும் அவர் பையனும் பேசிக்கிற மாதிரி ஒரு கன்வர்சேஷன் வச்சுக்கிறாங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய அம்மா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்ற மாதிரி நமக்கு புரிய வைக்கிறாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு வந்தா என் பொறுப்பு. ஓகே டாடி. நீ ஜாக்கிரதையா இரு. பை பை டாடி. அதுக்கு அடுத்தபடியா ஹீரோவோட பிஏ ஒரு மர்மமான விஷயத்த பார்க்குறா. அந்த மர்மமான விஷயத்த நம்ம காட்டுறது மூலியமா அந்த மர்மமான ஒரு உருவம் ஒரு இருள மட்டும் தெரியக்கூடியது, இருள மட்டும் அதனுடைய சக்தி அதிகமா இருக்கக்கூடியது அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்துறாங்க. இன்ட்ரோ சீன்ல இந்த சீன் என்ன ரொம்பவே பயமுறுத்தின ஒரு சீன். தன்னோட ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணிட்டு தன்னுடைய மனைவியை போய் பார்க்கலான்னு கிளம்புன ஹீரோவுக்கு, அதாவது இந்த கதையுடைய அப்பா என்ற கதாபாத்திரத்தில் இருக்கிறவருக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. ஒரு மர்மமான உருவம் அவர் துரத்துற மாதிரியும் அவர் காலில் ஏதோ கீழ மாதிரியும் இருந்தா அது பெரிய பலத்த காயமா ஏற்படுத்தி இருந்துச்சு. அவர் அவ்வளவுதான், இனி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு ரூம்குள்ள போயிட்டு லைட்டை போட்டாரு. ஆனாலும் விதி அவரை விடலை. அந்த லைட்டும் அணைந்து பேய்க்கு அதிகமாக சக்தி கிடைத்து அவர் கடைசியா என்ன ஆயிருப்பாருன்னு நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும். கதையோட ஸ்டார்டிங்லேயே அப்பான்ற கதாபாத்திரத்தில் இருக்கிறவரு ரொம்பவே கொடூரமா இறக்குறாரு. நண்பர்களே, இது என்னுடைய முதல் வீடியோ. எந்த ஒரு சரியான கருவியுமே இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ முழு வீடியோ வேணும்னா ஃபுல் ரிவ்யூன்னு கீழே டைப் பண்ணிடுங்க.